பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசமைப்பு உளவு பிரிவும் அவங்களுடைய தீவிரவாத பிரிவும் ரெண்டும் ஒன்றாவே வச்சுக்கிறாங்களா என்ன? இல்லை, ஐஎஸ்ஐன்னு சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய உளவு பிரிவு. அவங்க லஷ்கர் உதய்பாங்கிற தீவிரவாத இயக்கம் அங்கேயே இயங்குது. அவங்களுக்கு பண உதவி, இப்போ இந்த உதவி, டெக்னாலஜி, இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப உதவி எல்லாத்தையும் இவங்களே பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஆர்மி, இராணுவத்தின் கையில் இயங்குது. பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாகிஸ்தான் அரசியல்வாதிகளே அதை விரும்பலை. அவர்கள் விரும்புகிறது ஏதோ நம்ம ஆட்சி செய்கிறோம், ஒரு நிம்மதியான ஆட்சி, பிரச்சனை இல்லாத ஆட்சி, இந்தியாவுடன் பகைச்சுக்கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஆட்சி தான் இருக்கணும்னு பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. நவாஸ் ஷெரீஃப் எல்லாம் ரொம்ப டீசெண்டான ஆள். இம்ரான்கான் கூட கொஞ்சம் இதாக இருந்தாலுமே அப்புறம் பயந்தார், நம்ம இந்தியாவை எதிர்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளோட இந்தியாட்டை எதிர்க்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் தான் இந்த உளவு பிரிவை வச்சு தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு அவர்களுக்கெல்லாம் பொருளாதார உதவி இதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா சில அதிரடி முடிவுகள் எடுக்குது. திடீர்னு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறேங்குது. ஆனால் அந்த ஒப்பந்தம் வந்து சர்வதேச நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நாடு தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன், அதாவது பாகிஸ்தானுடைய நேரடி போரை வந்து இந்தியாவில் அவசரப்பட்டு எடுக்க முடியாது. ஏன்னா 2 பேர்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது, 2 பேர்கிட்டையும் அணுகுண்டு இருக்குது, சேதம் 2 பக்கமும் பலமாக வரும். அப்போ போர் இல்லாத வேற ஒரு யுக்தியை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிந்து இதை அவங்க எடுக்கிறாங்க.